விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் இதயதுல்லா வரவேற்கின்றோம். இதயதுல்லா சார், இதில் கடன் வாங்குறது அப்படின்றது ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கான ஒரு நடவடிக்கையாக தான் அரசாங்கங்கள் காட்டுது. அதில் திமுகன்னு சொல்லாமல் அதிமுக யார் அதிக காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையை அதிகரித்ததும் இல்லாமல் நிறைய செலவு பண்ணுறாங்களா? மூலதனத்தை பெருக்கிறதுக்கான, பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கான வழியை திமுக செய்யலையா? இப்போ சகோதரர் வில்சன் எவ்வளவோ சொன்னார். மக்கள் டெய்லி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுகவுடைய காலத்துடைய வளர்ச்சி, அதிமுக காலத்துடைய தளர்ச்சி, இதெல்லாம் பார்த்து தான் அதிமுக ஒன்றுமே செய்யலைங்கிறதுக்காண்டி தான் ஆட்சியை விட்டு அகற்றினாங்க. இந்த 4.5 ஆண்டுகளாக என்னென்ன வளர்ச்சி திட்டம் செஞ்சுருக்காங்கிறது மக்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிறேன். முதல்ல சிஏஜி அறிக்கைன்னு நீங்கள் தலைப்பு கொடுத்தீங்க. 3 விஷயத்தை சொல்லுது சிஏஜி. அதில் 2 விஷயம் திமுகவை பாராட்டுது. எந்த 2 விஷயம்? ஒன்று உள்நாட்டு உற்பத்தி. அதிமுகவோட உள்நாட்டு உற்பத்தி 14% உயர்வு, அப்புறம் 17% உயர்வு. இது உள்நாட்டு உற்பத்தி. வருவாய் பற்றாக்குறை அதிமுக காலத்தில் இருந்ததை விட இன்றைக்கி 17% குறைவு. பற்றாக்குறை அவங்க காலத்தில் அவங்க ஒன்றுமே செய்யலை. பணத்தை என்ன செஞ்சாங்கன்னு தெரியலை. ஒன்றுமே செய்யாமல் பணம் முதலீடு பண்ணப்பட்டிருந்தால் மக்கள் பேசுனாங்க. அதனால தான் ஆட்சியை மாற்றினாங்க. இப்போ இந்த 2ஐயும் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு துறையிலையும் 1000லேருந்து 2000 கோடி அவங்க செலவு செய்யலைங்கிறாங்க. செலவு செஞ்சால் அந்த பணம் எங்கே இருக்கும்? அரசுகிட்ட தான் இருக்கும். யார் செலவு செய்யலை? அதில் பெரும்பாலும் நகர்ப்புற வளர்ச்சி, முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து, இங்கே தான் பணம் செலவு பண்ணல. அப்போ பணம் அவங்க செலவு பண்ணாததுக்கு இல்லை. அப்படியே இருந்தாலும் அந்த செலவு பண்ணாத பணம் நம்மள்கிட்ட தான் இருக்குது. ஆனால் முந்தின ஆட்சி எல்லாத்தையும் செலவு பண்ணி அந்த பர்சன்டேஜ் கமிஷனை வாங்கி இந்த தமிழ்நாட்டை வெறும் கமிஷன் ஆட்சியாக கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப தூரம் போக வேணாம். ஒரு சென்னை எடுத்துங்க. இந்தியா தமிழ்நாட்டு மக்கள் பூரா வர்றாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாலங்கள் அத்தனையும் போட்டது ஒரு பாலமாக அவங்க போட்டாங்களா? இருந்த பாலத்தை நிறுத்தினாங்க. 2500 கோடிக்கு துறைமுகத்திலேருந்து மதுரவாயில் நிறுத்தினாங்க. சேது சமுத்திர திட்டத்தை நிறுத்தினாங்க. யார்? ஜெயலலிதா அம்மா. உங்களுக்கு நன்றாக தெரியும். கோயம்பேடு ஒரு நிமிஷம். 5 லட்சம் கோடியை கடன் வாங்கியிருக்கிறாங்க இல்லையா? 5 லட்சம் கோடியை எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? அது எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கான நம்ம மாண்புமிகு முதல்வர் சட்டமன்றத்தில் சொன்னாரு. சொல்ல போறேன். இந்த முதல்ல அவர் சிஏஜி நீங்க தலைப்பு கொடுத்துருக்கீங்க. இதை சொன்னாதான் மக்களுக்கு புரியும். சிஏஜி பாராட்டி இருக்கு. அதைத்தான் அந்த இது எப்போ நடந்தது தெரியுமா? போன டிசம்பர்ல வந்த அறிக்கைக்கு இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அன்னைக்கே எல்லா தொலைக்காட்சியிலையும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முன்னேறி இருக்குதுங்கிறத பேசி முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு நாம எத்தனை மாசம் கழிச்சு பேசுறோம்? ஒரு 6-7 மாசம் 8 மாசம் கழிச்சு பேசுறோம். இல்ல அதுல ஒரே ஒரு முடிச்சுக்கிறேன். அதுலதான் நுட்பமான இடம் இருக்கு சார். இப்போ நீங்க என்ன திட்டத்திற்காக அதை செலவு செய்யறீங்கன்ற ஒரு காரணம் இருக்கு இல்லையா? திட்டத்தினுடைய நோக்கம் தானே தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை அடுத்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கும். சொல்றேன் நான். 1947 2011 கலைஞர் ஆட்சி வரையும் ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், நம்முடைய கலைஞர் அவர்கள் பல ஆட்சி நடந்துச்சுல. மொத்த கடன் சுமார் 1 லட்சம் கோடி. நல்லா கணக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ நாள், எத்தனை வருஷம்? 70 வருஷமா வாங்கினது. தமிழ்நாட்டு கடன் வாங்கி வாங்கினது வெறும் 1 லட்சம் கோடி. யாரு? திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்கள், திரு கலைஞர் பலமுறை ஆட்சி செஞ்சு எல்லாம் சேர்ந்து வாங்கினது 1 லட்சம் கோடி. அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி வாங்கின கோடி எவ்வளோ தெரியுமா? மொத்தம் 5 லட்சம் கோடின்னு யார் சொன்னது? ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார். 4.75 லட்சம் கோடி, சுமார் 5 லட்சம் கோடி. அந்த ஆட்சி முடியும் போது 5 லட்சம் கோடி. அப்போ 4 லட்சம் கோடியை 10 வருஷத்தில் கடன் வாங்கியிருக்காங்க. யாரு? செல்வி ஜெயலலிதா அவர்களும். அதில் எடப்பாடி தான் அதிகமாக வாங்கினார். நல்லா புரிஞ்சுக்குங்க. 2011 to 2021 வரை நல்லா புரிஞ்சுக்குங்க. 4 லட்சம் கோடி, 4.25 5 லட்சம். இந்த 5 லட்சம் கோடிக்கு வட்டி யார் கட்டுறா தெரியுமா? இந்த ஆட்சி கட்டுது. இதை தான் முதல்வர் சொன்னார். 1.40 கோடி வட்டியாவே கட்டி. இயல்பாகவே ஒரு கேள்வி வருது. இது 2011 to 2021 10 ஆண்டு காலத்தில் 4.5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு கடன் வாங்கி இருக்குது அதிமுக. ஆனால் கடந்த 4.5 வருஷத்துக்குள்ள 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்றப்போ அவர்களை தாண்டிய கடன் சுமை அதிகரிச்சிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். நான் சொல்றேன் இல்லையா? அவங்க வாங்கின வட்டியே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி வட்டியே கட்டியா இருக்கு. இது போக செயல் திட்டங்கள்
இல்ல நான் கேட்கறது அவங்க அதிமுக ஆட்சி காலத்துல வாங்கினது தாண்டி கடனெல்லாம் தாண்டி கடனாக திமுக எவ்வளவு வாங்கியிருக்குது நான் சொல்ல வர்றேன். கடன் வந்து எப்போ அதிகரிக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 1947 2014 காங்கிரஸ் ஆட்சி வரை, வாஜ்பாய் ஆட்சி வரை வாங்கின மொத்த கடன் வந்து 55 லட்சம் கோடி. வெறும் 7-8 வருஷத்துல மோடி அவர்கள் வாங்கின கோடி எவ்வளவு தெரியுமா? நான் கேட்கறது இல்ல கேள்வி ரொம்ப எளிமையானது. கடனாக அதிமுக எவ்வளவு வாங்குச்சு, திமுக எவ்வளவு வாங்குச்சு? செலவினங்களை விட்டு கடன் வாங்கி நாங்க செலவு அது கூட வேணாம். நீங்க கேட்ட கேள்வி கடன் நியாயமா என்ன செய்யறாங்க கேட்டீங்க. அதுக்கு சொல்றேன். ஒன்றிய அரசுக்கு நிலைமையே கடன் எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 3 மடங்குல இருந்து 4 மடங்கு வாங்கியிருக்காங்க. ஆனா திமுக தமிழ்நாட்டில் நடந்தது என்னன்னு சொன்னா, அவங்க 5 லட்சம் கோடிக்கு உள்ள வட்டியை கட்டினாங்க, மீதியை வந்து வட்டி கட்டுறாங்க. இதுல எனக்கு கேட்குறது, ஒரு 5 லட்சம் கோடி வாங்கினாங்கல்ல, 4.5 வருஷத்துல வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றப்போ இது கடன் அவங்களுடைய கடனுக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்கிறாங்களா அப்படி சொல்ல முடியுமா? அதாவதுங்க, நீங்க வட்டி கட்டி ஆகணும். வட்டி கட்டலைன்னா கடன் வாங்க முடியுமா? முடியாது. ஏறத்தாழ 1.5 லட்சம் கோடி அதிமுக ஆட்சி வச்ச கடனை வந்து கட்டுறாங்க. நம்பர் 1. இப்போ நான் எதுக்கு வாங்கினா அடுத்து சொல்ல போறேன் இல்லையா? என்ன சொல்றேன்? 1540 திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 14,808 கோடி நிதி செலவு செய்யப்படாமல் வீணடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா இதைத்தான் வீணடிக்கல, அந்த காசை எடுக்கல, காசு பத்திரமா இருக்கு. ஆனா அதிமுக ஆட்சியில் ஒண்ணுக்கு ஒரு திட்டம் போட்டு கமிஷன் வாங்கினாங்க, திட்டம் நடக்கல. இதான் வித்தியாசம். இல்ல எனக்கு ஒரே ஒரு விஷயம் சிம்பிள். இல்ல இப்போ இந்த 4.5 வருஷத்துக்கு அப்புறம் அதிமுக மேல குறை சொல்றோம் இல்லையா? 2021 திமுக வந்த உடனே செய்த முதல் காரியங்கள்ல ஒண்ணு பொருளாதாரத்தை சீரமைப்பதற்கான ஒரு குழு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த குழு என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்திருக்கு? அப்போ அந்த குழுவினுடைய தோல்வியினுடைய நீட்சி தானே 5 லட்சம் கோடி ரூபாய் புதிய கடன் கேள்வி கேட்டுக்கணும். அது ஆலோசனை குழு தான், அமைச்சரவை குழுவோ நிர்வாக குழுவோ கிடையாது. அவங்க எங்க இருந்தாலும் அவங்க ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இது சாதாரண மக்களுக்கு புரிஞ்ச விஷயம். ரகுராம் ராஜன் வந்து இல்ல, ரகுராம் ராஜன் குறுக்கிடுக்க மாட்டேங்கிறோம். அங்கதான் ஒரு கேள்வி. நீங்களே சொல்லுங்களேன், 4.5 வருஷத்துல எத்தனை முறை இந்த குழு கூடி ஆலோசனை வழங்கியிருக்கு? என்னென்ன ஆலோசனை வழங்கியிருக்கு? 2 முறை கூடி இருக்காங்க. இவங்க குழு கூறுவது ஆலோசனை தான். இவங்க எல்லாம் கூடி இல்ல, 2 முறையில எத்தனை ஆலோசனை, என்ன ஆலோசனை கொடுத்தாங்க? 4.5 வருஷமா அவங்க செஞ்சிருக்கக்கூடிய பல வளர்ச்சி திட்டங்களுடைய ஆலோசனையை அவங்க கொடுத்தது. இப்ப இல்ல என்னன்னு சொல்லுங்களேன். ஒரு காலை உணவு வச்சுக்கோங்க. மாணவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் போட்டது நம்ம பெரிய சாதனையா சொல்லிட்டு இருக்கோம். அதே அளவுக்கு அடுத்த ஒரு சாதனையாக காலை உணவு போடுறாங்க. பஸ் மகளிருக்கு எத்தனை எவ்வளவு கோடி ரூபாய் வந்து மக்களுக்கு வந்து இலவசமா பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1000 ரூபாய் தொகுப்பு கொடுத்தாங்களே, இதுவரை எந்த அரசாங்கமும் கொடுக்கல. அது 8 லட்சம் கோடி. எளிமையா எடுத்துக்கலாம். இது ஒரு ஆலோசனையா பொருளாதார குழு கொடுத்து இல்ல புரியுது எனக்கு. இலவச பேருந்து கொடுக்குறாங்க அப்படின்றப்போ போக்குவரத்தின் மூலமாக மாநில அரசுக்கு வர வேண்டிய வருவாயை இழக்க வேண்டிய சூழல் வருது. இதுக்கான பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான லாபத்தை எங்க இருந்து கொடுத்தாங்க? வெல்ஃபேர் ஸ்டேட் நல்ல ஒரே ஒரு விஷயம் சாரி இல்ல, இது மட்டும் சொல்லிடுறேன். 2018-19 6000 கோடி போக்குவரத்து துறையில நஷ்டம். இப்போ 21,000 கோடி பற்றாக்குறை. எந்த அளவுக்கு ஏறிச்சு பாருங்க போக்குவரத்து துறையில. நான் சொல்லிட்டு வர்றேன். இன்னொரு அது கூட சேர்த்து 2021 to 22 முதல் 2023 to 24 வரை 3 ஆண்டுகளில் மத்திய அரசிடமிருந்து பெற்ற ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகையான 28,024 கோடி ரூபாயில் 10% உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்க வேண்டும் என்பது மாநில திட்டக்குழுவோட பரிந்துரை. ஆனால் அது வழங்கப்படலை. நான் சொல்லிட்டு வர்றேன். இது அங்கே கேட்க ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டியது. குஜராத் நல்லா இருக்கு, யூபி நல்லா இருக்கு. ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும்போது 100 கோடி கொடுத்தா குஜராத்துக்கு 300 கோடி, யூபிக்கு 800 கோடி. இப்போ சமீபத்தில் திரு தங்கம் தென்னரசு தெளிவாக சொன்னார் இல்லையா? அதாவது 4 மடங்கு யூபிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டுக்கு 1 மடங்கு கூட கொடுக்கல. மொழியிலையும் சரி, சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குறாங்க, தமிழுக்கு ஒதுக்கல. ஆக ஒன்றிய அரசு ஒதுக்காமையே இன்னைக்கு மெட்ரோ திட்டத்துக்கு அவங்க கொடுக்க வேண்டிய காசை சேர்த்து இவங்க செலவு பண்றாங்க. இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மெட்ரோல சிரமப்படவும் செய்யறாங்க. இந்த சிரமத்தின் காரணமாக நமக்கு நல்லது நடக்க போகுதுன்னு தெரிறாங்க. இவ்வளவு பெரிய மெட்ரோ ஸ்கீமுக்கு கிட்டத்தட்ட எத்தனாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. கொடுக்கலையா?
மெட்ரோ கொடுக்கல. தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்குன்னு சொல்ல வரல. இல்ல அதுதான் அதுதான் பிரச்சனை. இல்ல கொடுத்திருக்காங்க. அவர் பேசும்போது அமைதியா கேட்ட மாதிரி எனக்கு சொல்லி இருந்தீங்கன்னா நான் பல விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கும். இல்ல இதுல அதுல பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்போ அவங்க கொடுக்காம இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. 1540 திட்டங்களுக்கான ஒதுக்கப்பட்ட நிதி என்றது செலவு செய்யப்படாமல் வீணடிக்குதுன்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பொருளாதாரத்தை பெருக்குவதற்கான நடை எல்லாத்தையும் விட்டுலாமே. கடன் சுமையை குறைப்போம்னு சொல்லி தான் 2021 திமுக ஆட்சிக்கு வருது. என்ன நடவடிக்கை எடுத்துட்டா? அதான் சொல்ல, கடன்ங்கிறது எவ்வளவு வாங்க முடியும்னு ஒரு அளவு இருக்கு இல்லையா? அது அதிமுக காலத்துல தலை மூழ்கின அளவுக்கு வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு உற்பத்தி கூட ஜிடிபி ஒரு கடன் எப்படி வாங்கணும் தெரியுமா உங்களுக்கு? கடன் எவ்வளவு வாங்க முடியுமோ அதுக்கு மேல வாங்க முடியாது. ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியில அது இன்னும் அதிகமா வாங்குற அளவுக்கு திமுக ஆட்சியில ஜிடிபி நமக்கு அதிகமா இருக்கு. அப்படி இருந்தும் கூட குறைவா தான் கடன் வாங்கியிருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்துல அந்த அளவை தாண்டி வாங்கின நிலைமை வந்துச்சு. ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு தெரியுமா? இன்னைக்கு ஒட்டுமொத்த உற்பத்தி ஜிடிபி இந்த கணக்கு போட்டு பார்த்தா 30 ரூபா வாங்கணும் சொன்னா 23 ரூபா தான் வாங்கியிருக்காங்க. அவங்க காலத்துல 28, 29 வாங்கினாங்க. ரொம்ப மக்களுக்கு இலகுவா புரியுற மாதிரி சொல்றேன். இன்னைக்கு நம்முடைய பொருளாதார இந்த 2 லட்சம் நான் சொன்னார் இல்லையா, 6-7க்கு மேல போகல. இன்னைக்கு 11 சொச்சம் போகுதுன்னு சொன்னா இது 2வது முறை. அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இந்தியாவில் எல்லா மாநிலங்களை விட கல்வியில, பொருளாதாரத்துல, நிதியில எல்லாத்திலையும் வளர்ந்திருக்கு. அதை விட ஆக்கப்பூர்வமான பல காரியங்கள் இங்க நடந்திருக்கு என்பது மக்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் 2 பார்லிமெண்ட் தேர்தலையும் வெற்றி பெற வச்சிருக்காங்க. ஒரு நுட்பமான ஒரு விஷயம். இப்போ நீங்க ஏதாவது ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணாதானே அது வந்து உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயமா இருக்கும். செலவே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு ஒரு பெரிய நிதி நெருக்கடிக்குள்ள சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? சொன்னார் இல்லையா, சம்பளம், பென்ஷன் இது போக 31% அரசு திட்டங்களுக்கு ஒதுக்கி இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல வெறும் 23% கூட போகல திட்டங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப நீங்க அதுலயும் இந்த அரசு வந்து கூடி இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இப்போ திட்டங்கள்னு சொல்லி எதுக்கு ஒதுக்கி இருக்காங்க சொல்லுங்களேன். நான் இப்ப எல்லாரும் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, அங்கதானே பிரச்சனை. 1540 திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை ஏன் வீணடிக்கப்பட்டுச்சுன்னு தான் கேக்குறாங்க. திரும்பவும் நான் சொல்றேன், ஒரே நிமிஷம். லேப்டாப் திட்டம்னு வச்சுக்கோங்களேன். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட லேப்டாப் திட்டம் ஏன் இன்னைக்கு செயல்படுத்த முடியாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்குது? அதாவது கல்விக்கு ஒதுக்குறது பெரிய செலவு, இருக்கிறதுலே உண்மையான செலவு. இன்னைக்கு மகளிர் கல்விக்கு அயலகத்தில் போய் படிக்கிறதுக்கு உள்ள உதவி, அது எஸ்சியா இருக்கலாம், சிறுபான்மையினா இருக்கலாம், எல்லாருக்கும் ஒதுக்குறாங்க. கல்வி முதலீடு தான் உண்மையான முதலீடு. அந்த முதலீடுனால தான் இன்னைக்கு இந்தியா லேப்டாப் திட்டம் நிறுத்தப்பட்டது. பாருங்க, அந்த திட்டத்தை நிறுத்தினால தான் பெண்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அவர்களை வந்து படிக்க வைக்கிறாங்க. பிரச்சனை நீங்க அப்போ தேர்தல் வாக்குறுதிக்கான திட்டமா மட்டும் தான் பாக்குறீங்க. தேர்தல்ல ஜெயிக்கணும். 100க்கு 25 பேர் மேல் படிப்பு படிச்சவங்கள இன்னைக்கு 50 பேர் படிக்க வச்சிருக்க. இதை விட சாதனை என்ன சாதனை உலகத்தில் இருக்க முடியும்? பேசலாம். இந்தியா முழுக்கும் எல்லா மாநிலங்களையும் உதாரணமா 25ல இருந்து 20 முதலீடு நீங்க கல்வியில போடுவீங்களா, மக்களுடைய கையில கொடுப்பீங்க? மக்கள் கையில கொடுத்தது பெரிய அமௌண்ட் ஆச்சு. லேப்டாப் வச்சுட்டு வாழ்ந்த காலத்தை மாத்திட்டு இலவச மிதிவண்டி திட்டம் ஏன் இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்குது? லேப்டாப் திட்டம் ஏன் ரத்து செய்யப்பட்டிருக்கு சொன்னீங்க? அந்த மாதிரி பணம் கொடுத்தனால பணப்புழக்கம் வந்திருக்கு, மக்கள் கையில் வாங்கு திறன் வந்திருக்கு. ஏழை எளிய பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் கிட்டத்தட்ட 1,14,00,000 பேருக்கு பணம் போய் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் தமிழ்நாட்டை பின்பற்றாங்க. இதில் காலை உணவுல இருந்து மகளிர் உணவுல இருந்து பஸ் கொடுக்கறது முதல் மாநிலமாக, முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஏன் அவ்வளவு மாநிலங்களும் பின்பற்றுது? ஏன் வந்து யூபி இவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தோம் முன்னேறல? ஏன் குஜராத் முன்னேறல? ஏன் ராஜஸ்தான் முன்னேறல? தமிழ்நாடு மட்டும் கல்வியில, பொருளாதாரத்துல ஏன் முன்னேறி இருக்கு? அதனால இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. பேசலாம். இதுல லேப்டாப் திட்டத்தை நிறுத்தி இருக்கிறாங்க, பல மிதிவண்டி திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்றப்போ பணத்தை மக்களுக்கு கையில் கொடுத்து நாங்கள் உங்களுக்கு காசு கொடுக்குறோம், மகளிர் வாக்குகளை வாங்க, மாணவிகளுடைய வாக்குகளை வாங்க அப்படின்ற அஜெண்டாவோட திமுக அரசாங்கம் 4.5 ஆண்டுகள் செயல்பட்டு. அது வெளிப்படையாக அப்படி சொல்ல முடியாது. அதை மறைமுகமாக அதில் பாதி அர்த்தம் இருக்கிறது. உன் கேள்வியில் அர்த்தம் இருக்கிறது. அதை நான்
அதை நான் விளக்கினால் அது அரச லேப்டாப்ல கமிஷன் வாங்கலாம் குறை சொன்னதாக அடிப்படையில் அவர் சொல்றாரு. நல்லா இருங்க. இப்போ பணத்தை கடனா வாங்கி தங்களுடைய தனிப்பட்ட தேவைக்கு ஒன்றும் அரசாங்கம் செயல்படுத்திக்கல இல்லையா? ஏதோ ஒரு வகையில் அந்த பணத்தை மக்கள்கிட்ட தானே போய் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நான் இப்போ கேட்குறேன், இன்னைக்கு தேதியில் தமிழ்நாட்டில் உங்கள் மேலே நம்ம எல்லாரும் மேலேயும் மக்கள் மேலே இருக்கிற கடன் கிட்டத்தட்ட 1,90,000 ரூபா கடனில் இருக்கோம். நமக்கு தனிப்பட்ட குடும்பம் நடத்துறதுக்கு கடன் வாங்கலைனாலும் நாட்டு கடனை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. எம்ஜிஆர் வாங்கினார் கடன் 1977 87 வரைக்கும் 16,000 கோடி, 23,000 கோடி, 32,000 கோடி இப்படி தான் வாங்குறாங்க. 2001 2006 வரைக்கும் ஜெயலலிதா காலத்தில் வாங்கின கடன் வந்து 2001 2006, இப்போ 2011 2016 1,01,541 கோடி ரூபா. அப்போ தான் கடன் இருக்குது. அது இப்போ இவர் சொன்ன மாதிரில 2011 இவ்வளோ வாங்கிட்டாங்க, அப்படி அல்ல. 1947 ஏங்க சார் போறீங்க? 1940 முன்னாடி உங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் காலத்துல கடன் வாங்கல, நான் அதை ஒத்துக்கிறேன். அங்கதான் இதில் சொல்ல வேண்டிய நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அந்த கடன் என்பது முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் வாங்கின கடனுக்கான வட்டியையும் சேர்த்து நாங்க தான் கட்டிட்டு இருக்கிறோம். அது எந்த மினிஸ்ட்ரி வந்தாலும் ஏற்கனவே உள்ள கடனை கட்டி தானே ஆகணும். ரெண்டு காரணங்களை சொல்றாங்க இல்லையா? ஒண்ணு, மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம தாமதப்படுத்துது. கல்வியில, மெட்ரோல எதுலயுமே கேட்ட நேரத்தில் நிதியை கொடுக்கல. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? மாநில நிதியை வச்சு எப்படி சார் சொல்ல முடியும்? மெட்ரோ கொஞ்சம் இருங்க சார். ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்வி. நாங்க ஒரு ஜிஎஸ்டியை மத்திய அரசு கொடுக்குறோம். மத்திய அரசு திரும்ப அதற்கான தொகை எங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தை வச்சு நாங்க என்ன வேணா முதலீடு செய்யலாம், என்ன வேணா பணத்தை பெருக்கலாம். ஆனால் மத்திய அரசு நாங்க கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டிக்கான தொகையை கொடுக்காத பொழுது கடன் தானே வாங்க வேண்டிய சரின்னு ஒத்துக்கிறீங்களா? இது ஏத்துக்கிறீங்களா? சாமானியனா நீங்க சொல்றீங்க, நான் மறுக்கல. ஜிஎஸ்டியில் ஸ்ட்ரைட்டாக 50% நேரம் மாநிலத்துக்கு போயிடுறது. அது ஏற்கனவே ஒரு கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. 21 பைசா ₹1 கொடுத்தா நாங்களுக்கு 29 பைசா தான் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரெக்கார்டடாக வந்துட்டு இல்லை. ஏற்கனவே 50% ஸ்ட்ரைட்டாக போயிடுறது. பாக்கி இருக்கிற 50%ல 42% தமிழ்நாட்டுக்கு தான் போகிறது. 50%ல 50 பாதி 50ல 40% தமிழ்நாட்டுக்கு தான் போகிறது, அந்த மாநிலங்களுக்கு தான் போகிறது. இல்ல இது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் அவங்க எடுக்கிற முடிவு தான். அதை யாரும் வாங்கி எடுத்துட முடியாது, கொடுக்காம இருக்க முடியாது. எல்லா மாநிலத்துக்கும் என்ன ரேஷியோ அந்த ரேஷியோ பிரகாரம் தான் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு இருக்காங்க. இவர்கள் இல்ல, நீங்க பேசும்போது நான் மூச்சு யாராவது விட்டோமா? கருத்தை நீங்க அப்புறம் சொல்லுங்க. உங்க கருத்தை நான் தப்பானா என்ன கரெக்ட் பண்ணுங்க, தப்பு ஒண்ணும் இல்ல. அதான் கரெக்ட் பண்றேன். அது வெள்ளையருக்கு நாங்க உலக வங்கியில் வாங்கின பணத்துக்கு உள்ளூர் கடன்கள் எல்லாம் வச்சு நாங்க என்னென்ன பண்ணணும், எந்தெந்த மாவட்டத்துக்கு என்ன பண்ணிருக்கோம், 38 மாவட்டத்துக்கு நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம், சென்னை நகரத்துக்கு நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம் சொல்லட்டுமே. சொன்ன அந்த பிரச்சனைக்கு வழி இல்லையா? அதனால அவர் கேக்குது ரொம்ப ஷார்ப்பான கேள்வி இல்ல. ஒரு பக்கம் முதலீடுகளை நாங்க ஈர்த்துட்டு வந்துட்டோம், அதிக அளவு முதலீடு வந்துருச்சு, வரலாறு காணாத முதலீடுன்றீங்க. கடன் சுமை அதிகரிச்சிருக்குது. முதலீடு மூலமா பல தொழிற்சாலைகள் உருவாது, பலருக்கு வேலை கிடைக்குதுங்கிறது கண்ணுக்கு முன்னால உள்ள விஷயம். டோல்கேட்டு இல்லாத சாலைகளை இந்த அரசாங்கம் போட்டுக்கிட்டு இருக்கு, தடுப்பணைகளை கட்டிக்கிட்டு இருக்குது. இப்படி பல காரியங்கள். எத்தனை டோல்கேட் போயிருக்குது இப்போ திமுக ஆட்சி வந்து? இல்ல திமுக ஆட்சி வந்து எத்தனை டோல்கேட் இல்லாம இருக்கு? அதான் இல்லைன்னு சொல்ல. அதாவது நகர்ப்புற சாலைகள் இருக்குல்ல, டோல்கேட் இருக்குதா? கிராமப்புற சாலைகளுக்கு டோல்கேட் இருக்குதா? யார் போட்டது? அப்ப அந்த மாதிரி திட்டங்கள் தொடர்ந்து எல்லா டோல்கேட் வர முடியும் சார். டோல்கேட்ங்கிறது ஒன்றிய அரசு போடுற சாலை பூரா டோல்கேட் வசூல் பண்றாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு போடக்கூடிய சாலைகளுக்கு டோல்கேட் கிடையாது. அது இன்னைக்கு போடணும்னு சொல்லல, அவ்வளவு திட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கு ஆசிரியர் சம்பளத்தில இருந்து, கல்லூரிகளை உருவாக்குறது, கல்லூரிக்கு சம்பளம் கொடுக்கறதுல இருந்து இவ்வளவு வேலையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தானே சார். அப்புறம் பல தொழிற்சாலையை, தொழிற்பேட்டைகளை உருவாக்கி இருக்காங்க, புது புது தொழிற்பேட்டைகளை உருவாக்கி இருக்காங்க. இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தானே சார். இப்போ மத்திய அரசை பற்றி அவர் எடுத்தார், சகோதரர் எடுத்தார். மத்திய அரசு 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு 55 லட்சம் அப்படின்லாம் சொன்னார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு கார் எடுத்துகிட்டு நீங்கள் உலகம் பூரா சுற்றினவர் தான், இந்தியா பூரா ஒரு ரவுண்ட் அப்படியே வாங்க. எல்லா சிட்டிலையும் எல்லா கேபிட்டல் டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரி இதே மாதிரி
கட்டுமானங்கள் நம்ம சென்னையில் என்ன இருக்கோ அது போல எல்லா குஜராத்தில் ரொம்ப குஜராத்தில் போர்வை போட்டு மறைக்கிறாங்க போர்வை போட்டு மறைக்கிறாங்க. கொஞ்சம் இருங்க சார். சாலை வசதி எப்பொழுதே வந்துட்டு இருக்குது. கேட்காது சார். நான் நீங்க நாங்களாம் கணக்கே காண முடியாது. மழை பெஞ்சிட்டு மழை வந்து முடிஞ்ச உடனே ஒரு 400 கோடி 500 கோடி நாங்க செலவு பண்ணிட்டோம். ஏன்னா மழை வந்தது இல்ல, கரைஞ்சு போயிருது இல்ல. இந்த மாதிரி கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தா எப்படி சார் நாடு நதிக்கு 10,000 கோடி 20,000 கோடி சொல்லி ஏமாத்துறமா ஏமாத்துறாங்களா? இதுல பணத்தை கொடுக்கறதே தவறுன்றாரு. இல்ல அப்படி சொல்லல. எதுக்கு கொடுக்குறோங்கிறது சொல்றேன். மாணவர்களுக்கு கொடுக்கலாம், மகளிருக்கு கொடுக்கறது. மாணவர்களுக்கு கொடுக்கறது மட்டும் எப்படி நன்மை? நிச்சயமா என்னன்னா அதுல ஆளு பார்த்து அவங்களுடைய ஒரு ஏழையா அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அதுல கொடுக்குறாங்க. அது என்னங்கன்னா அது பெண்களுக்கு, பெண் மாணவிகளுக்கு. அப்ப அந்த கல்வி தடைபடுவது வந்து குறையுது. அது அவசியம். இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். யாருக்காவது பென்ஷன் கொடுக்காம இருந்தால் நல்லதுன்னு சொல்ல முடியுமா? பென்ஷன் கொடுக்குறோம், ஒரு குடும்பத்தில் முதியோருக்கு இல்லத்துக்கு முதியோர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறோம், அதெல்லாம் வீணாக போகுதுன்னு சொல்கிற மாதிரி இந்த பெண்களுக்கு கொடுக்குறது 1000 ரூபா கொடுத்தா அவங்களுடைய குடும்ப வரவு செலவில் இப்போ 343 ரூபா இந்த கேஸை மோடி அரசு 1000 வரையும் கொண்டு போய் இப்போ 900 கொண்டு வந்திருக்கு. தெரியும் எங்கேருந்து அவங்க கட்டுவாங்க அந்த காசை? யோசிச்சு பாருங்க. இந்த 1000 ரூபாயை கொடுக்கறதுனால தான் அவங்க இன்னைக்கு நிம்மதியா ஒரு சின்ன வாழ்க்கை வாழ்றாங்க. இவருக்கு இப்ப சோமுக்கு 1000 ரூபாய் தேவைப்படாம இருக்கலாம், சோமுக்கு 1000 ரூபாய் தேவைப்படாம இருக்கலாம். அந்த பதில் 500 கொடுத்தாலும் சந்தோஷங்கிறாரு. ஆனா இன்னைக்கு எத்தனை கோடி? எனக்கு புரிஞ்சு 1 லட்சம் கோடி அதுக்கே கொடுத்திருக்காங்க. உயர்ந்திருக்குது, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்குது. ஏதாவது ஒரு தேவையை அவங்க பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு இடத்தை உருவாக்கி இருக்கு இல்லையா அந்த அரசு? நம்ம 2 விஷயம் செய்யணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஒண்ணு, இந்த விலையேற்றத்தை கண்டித்து போராட்டம் நடத்தும், நிச்சயமா நடத்தும். அது ஒன்றிய அரசு உயர்த்தினா, மாநில அரசு உயர்த்தினா அது தப்பு. மறைமுகமா ஆதரிக்கிறாங்க, உயர்த்துங்க நாங்க காசு கொடுத்துக்கிறோம்ன்றாங்க. இல்ல, இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா அந்த மாதிரியான ஒரு செலவு அப்படிங்கிறத நம்முடைய உழைப்பின் மூலமாக அதை ஈட்டணும் அப்படின்னா பொருளாதாரத்துக்கு நல்லது. ஒரு பணம் கொடுக்கறது வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கு. இன்னொரு விஷயம், பெண்களுக்கு கட்டணம் இல்லாத 1000 கொடுக்கறதுனால சொல்லிக்கிறேன். பெட்ரோல் ஒவ்வொருத்தரும் சாப்பிட போகும்போது ஜிஎஸ்டி கட்டினாங்க. தேவைப்படுறவர்கிட்ட தான் பணமோ பொருளோ இல்ல சலுகையோ போய் சேரணும். மற்றவங்க கையில போய் சேரும்போது அது growth கிடையாது, அது வீக்கம், அது இன்ஃப்ளேஷன் தான் உண்டு பண்ணும். தகுதியின் அடிப்படையில் அப்படி சொல்லி 300 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்ணா அவங்களுக்கு கிடையாது. 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம், மொத்த குடும்பத்தோட ஆண்டு வருமானம். உங்க பிள்ளை, பொண்ணு, அப்பா, தம்பி, அம்மா, அப்பா, மனைவி, கணவன், அத்தனை பேருடைய ஆண்டு வருமானமே 2.5 லட்சம் தான் இருக்கணும். இது இருந்தால்தான். அதே மாதிரி சொந்த வீடு இருக்கக்கூடாது, அரசு ஊழியராக இருக்கக்கூடாது. இத்தனை கண்டிஷன் போட்டு அவ்வளவு கண்டிஷனும் இல்லாம அப்போ ஏழ்மை நிலையில 1,06,00,000 குடும்பத்தார்கள் இருக்கிறாங்களா? திராவிட ஆட்சி அரசியல் ரீதியா சோனியா காந்தி ஆட்சியில எப்படி இருந்தாங்க? இந்திரா காந்தி ஆட்சியில எப்படி இருந்தாங்க? மொத்தம் நாடே வந்து பிச்சைக்காரங்களா தான் இருந்துச்சா? அப்படி நான் என்ன சொல்றேன்னா அரசியல் ரீதியா பேசல. நீங்க தான் பேசுறீங்க, நீங்க தான் பேசுறீங்க, இல்ல நீங்க தான் பேசுறீங்க. இருங்க கொஞ்சம் இருங்க. நீங்க சார் நீங்க பேசுறீங்கன்னா நீங்க சொன்ன பொய், நீங்க சொன்ன பொய் 2,20,00,000 பேருக்கு கொடுப்பேன், 1 கோடி பேருக்கு தான் கொடுப்பேன். ஏமாற்று வேலை. பேசிட்டு இருக்கோம். அந்த அறிக்கையில நீங்க போக்கஸ் பண்றது 3வது விஷயத்தை மட்டும்தான். அதுக்கே வந்து 75% இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து வழக்கமான அறிக்கை அது ஒரு 10% அரசுக்கு ஆதரமாக இருக்குது. 2வது விஷயத்தை நான் சொல்கிறது, உள்நாட்டு 3 விஷயத்தை சிஏஜி சொல்லுது. உள்நாட்டு உற்பத்தி விஷயத்தில் 14% 2003 வரையும் உயர்வு, 2003-4 வரையும்.
இது 2025 ஏறத்தாழ அது வந்து 19% உயர்வு முந்தின ஆட்சியை விட. இதுவும் பாராட்டுக்குரியது. ரெண்டாவது, வருவாய் பற்றாக்குறை இன்னைக்கு 17% குறைஞ்சிருக்கு. அது இந்த வருஷம் 19% 20% குறைஞ்சிருக்கு. அப்போ முந்தின ஆட்சியை விட இந்த ரெண்டுலையும் பெட்டர். மூணாவது சொன்ன விஷயம் என்னன்னு தெரியுமா? அதுதான் மக்கள்கிட்ட போய் நமக்கு கேட்டிருக்கோம். என்னன்னா, கிட்டத்தட்ட 10,000 கோடி செலவு செய்யப்படவில்லை. அது ஏன் செலவு செய்யப்படவில்லை? அது நிர்வாகம், அது பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டியில தான் அதிகமாக செலவு செய்யப்படல. அந்த பணம் என்ன ஆச்சு? மீண்டும் அரசாங்கத்திடம்தான் இருக்கிறது. முந்தைய அரசாங்கமாக இருந்தால் ஏதாவது ஒரு பேரில் செலவு பண்ணி திட்டமே இல்லாமல் கமிஷனை வாங்கிட்டு ரெண்டு பக்கமும் பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நல்ல வேலை இருக்கு. அப்போ அந்த மூணுமே பாராட்டுக்குரியது என்பது மக்களுக்கு தெரிகிறது. நன்றி. ஒரே ஒரு நேரம் ஒரு நிமிஷம். அவர் தான் சொன்னாரு யூபி 7 லட்சம், மகாராஷ்டிரா 8 லட்சம் எல்லாம் சொன்னாரு. இங்க 9 லட்சத்துல வந்து 1.5 லட்சம் கோடியில இருந்து 2 லட்சம் கோடி வட்டி கட்டியிருக்கோம். அப்படி பார்த்தா தமிழ்நாடு அரசு குறைச்சு தான் வாங்கியிருக்கு. பாலாஜி வந்து இவர் செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தப்ப டிரான்ஸ்ஃபார்மர் அந்த ஊழல் அதில் பார்த்தீங்கன்னா 34 பேர் வந்து ஒரே அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்க. 7,51,660 ரூபான்னு. திமுக ரெண்டுலயும் இருந்திருக்காரு அமைச்சர். இதான் அப்போ வந்து என்னன்னா, சார் கண்டிப்பாக உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு உண்டு, கொஞ்சம் அமைதியாக இருக்கு. ஆனால் அப்போ ஒரு வேற துறை சார், இப்போ வேற துறை சார். ஆனால் ஊழல் வழக்கு முந்தைய ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் அதிகமாக இருந்துச்சு, இப்போ குறைவா இருக்கு. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் 4 நன்றி. நன்றி, வணக்கம்.